இலக்கிய செயலில் இலக்கியம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது இங்கே கௌதம் பண்ண ஒரு நல்ல காரியத்தால் கௌதமுக்கு பிடிச்ச சனி எல்லாமே விலகிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கடத்தல் சீனுக்கு ஒரு முடிவு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கௌதம் மூக்குத்தி ராஜாவை பிடிச்சா கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு தெரிஞ்சுதாங்க மூக்குத்தி ராஜாவை பிடிச்சி கட்டி போட்டு அடி அடின்னு அடித்தார். ஆனால் அப்போல்லாம் மூக்குத்தி ராஜா வாயவே திறக்கலை. நான் ஒரு ரவுடி, உன்னால் என்ன என்னடா பண்ண முடியும், உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ, நான் வாயவே திறக்க மாட்டேன், உன்னால் என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அசால்ட்டாக அந்த மூக்குத்தி ராஜாவை கதற விட்டாருங்க நம்ம கௌதம். ஆனால் அதே மூக்குத்தி ராஜாவை அதே ஜெயிலில் இருக்க ஒருத்தவன் கொலை பண்ண வரும்போது நம்ம கௌதம் அவனை அடித்து காப்பாற்றினார். அப்படி காப்பாற்றினால தான் இன்றைக்கி நம்ம கௌதமுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்குங்க. ஏன்னா அந்த மூக்குத்தி ராஜா டக்குன்னு நல்லவனா மாதிரி நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு இப்போது கௌதமுக்கு உதவி பண்ணியிருக்கான். ஏன்னா மூக்குத்தி ராஜா அந்த நாகங்கிறது யாருங்கிற உண்மையை இப்போது சொல்லிட்டான். இதனால் நம்ம கௌதமுக்கு பெரிய சந்தோஷம். இது போதும், கண்டிப்பாக நான் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு கௌதம் நினைக்கிறாரு. மூக்குத்தி ராஜா சொன்ன அந்த எல்லா தகவலையும் கேட்டுக்கிட்டு நம்ம கௌதம் வெளியே வந்து என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜெயிலில் வராரு. வந்து, என்ன கௌதம் சார், அந்த மூக்குத்தி ராஜாவை அடிச்சிங்களே, அவன் உண்மையை சொல்லிட்டானா? சொல்லிட்டான் சார். கௌதம் சார், தெரியும் சார், உங்கள் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு நான் நினச்சேன் சார். அதே மாதிரி இப்போது நல்லது நடந்துச்சு பார்த்தீங்களா? சூப்பர் சார். சரிங்க சார், எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த கௌதம் கேட்க, ஜெயிலர் உடனே சொல்லுங்கள் சார் என்ன பண்ணணும் அப்படி கேட்க, ஒன்றும் இல்லை சார், அந்த நாகுங்கிற எல்லா தகவலும் எனக்கு இப்போ கிடச்சிச்சு. ஆனால் என் மனைவி இலக்கியாட சொன்னா கண்டிப்பாக போய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவா. சரிங்க சார். புரியல சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு? இல்லை சார், அதாவது உங்கள் ஃபோன் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் உடனே கால் பண்ணி இலக்கியாட பேசிடுவேன். கௌதம் சார், என்ன சார் இப்போ இருக்கீங்க? உங்களுக்கு ஃபோன் வேணுன்னா உண்மையாக கேளுங்க சார். என்ன சார், என் பொண்ணை நீங்கள் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கீங்க, இப்படி இருந்து போயிட்டு நீங்கள் தயங்குறீங்களே அப்படின்னு ஜெயிலில் உடனே ஃபோன் எடுத்து கொடுக்குறாரு. உடனே அந்த ஃபோனை வாங்கி நம்ம கௌதம் நேராக இலக்கியாவை கால் பண்ணுறாங்க. இலக்கியா, யார் இது புது நபராக இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது ஜானகி உடனே, இலக்கியா யாரும் தானே, எடுத்து பேசுமா, பேசாமல் தெரியும் யாருன்னு சொல்லிட்டு சரி இலக்கியாவும் கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இலக்கியா அட்டன் பண்ணதும், இலக்கியா நான் கௌதம் பேசுகிறேன். கௌதம் நீங்களா, எப்படி இருக்கீங்க கௌதம், எப்படி உங்களுக்கு ஃபோன் கிடச்சிது, எப்படி பேசுகிறீங்க? ஜானகி ஒன்னே, இலக்கியா யார், கௌதமா? ஆமாத்த, கௌதம் தான் பேசுகிறாரு. ஸ்பீக்கரில் போடு இலக்கியா. இந்த ஒரு நிமிஷம் கௌதம் அப்படின்னு இலக்கியா ஸ்பீக்கரில் போகிறாங்க. போட்டு, கௌதம் சொல்லுங்க கௌதம், என்னாச்சு, எப்படி இருக்கீங்க, யார் ஃபோன் இது? இலக்கியா, எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கேன். இது நம்ம ஜெயிலர் அண்ணனுடைய ஃபோன் தான், உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் கால் பண்ணேன். சொல்லுங்க கௌதம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை இலக்கியா, நம்ம கார்த்தியை கிடச்சி வச்சுருக்கான்ல அந்த நாகு. ஆமாம் கௌதம், அந்த நாகு யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அவனை பற்றின முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. அவன் எங்கே இருப்பான் என்னங்கிற எல்லா தகவலுமே எனக்கு கிடச்சிச்சு இலக்கியா. கௌதம் என்ன சொல்கிறீங்க, எப்படி உங்களுக்கு கிடச்சிது? ஆமாம், அந்த நாகு யார், எங்கே இருப்பான் அப்படின்னு கேட்க, கௌதம் ஒன்னே அந்த அட்ரஸை சொல்கிறாரு. இலக்கியா, நீ அங்கே போகும்போது ரொம்பவுமே பாதுகாப்பாக போகணும். ஏன்னா அந்த நாகு நாம் நினைக்கிற மாதிரி சாதாரண ரவுடி இல்லையா. அவன் எஸ்எஸ்கேவுக்கு பல வருஷமாக உதவி செஞ்சிட்ருக்கான். எஸ்எஸ்கேவை அவ்வளோ சீக்கிரம் காட்டி கொடுக்க மாட்டான். சொல்லப்போனால் மூக்குத்தி ராஜாவே நம்ம நாகுவை பற்றி ஒரு வார்த்தையோட வாய் திறக்கவே இல்லை. நானே அவங்ககிட்டருந்து கஷ்டப்படாத விஷயத்தெல்லாம் வாங்கினேன். அதனால் நீ அந்த நாகுவை பிடிக்கும் போது தனியாக போனால் கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. நீ கூட ஹெல்ப்புக்கு போலீஸையோ இல்லை வசந்தியோ யாராச்சும் அழைச்சிட்டு போய் இலக்கியா. சரி கௌதம், கண்டிப்பாக அழைச்சிட்டு போய் கௌதம். கௌதம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, நீங்கள் சேஃபாக இருக்கீங்களே? இலக்கியா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சேஃபாக தான் இருக்கேன். நீ மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக போ, புரியுதா? சரி கௌதம், நான் பார்த்துருக்கேன் கௌதம், இது போதும் கௌதம், கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கிட்டு இருங்க கௌதம். நான் அந்த போயிட்டு அந்த நாகு எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நான் உங்களை மீட்டு எடுத்துருவேன் கௌதம் அப்படின்னு இங்கே ஃபோனை வைக்கிறாங்க நம்ம இலக்கியா. வச்சுட்டு ஜானகிட்ட, இலக்கியா அத்தை பரவாயில்ல அத்தை, இப்போது கார்த்திக் கௌதம் ரெண்டு பேரும் காப்பாற்றுறதுக்கு நமக்கு எல்லா தகவலும் கிடச்சிச்சு அத்தை, இது போதும் அத்தை. காலையில் நான் போய் கண்டிப்பாக அந்த நாகு கண்டுபிடிச்சி நாகுக்கிட்ட இருக்கிற கார்த்திகை மீட்டு எடுத்து கௌதமி நம்ம கார்த்திகையும் காப்பாற்றிடுவோம் அத்தை அப்படின்னு சொல்ல, என்னமோ இலக்கியா அந்த கடவுள் தான் இருக்கார். இன்றைக்கி தான் கோயிலில் வெளியிட்டு வந்தேன், என் பிள்ளையை காப்பாற்று, கொஞ்சமாச்சும் எங்களை கருணை காட்டுன்னு. ஒரு அந்த கடவுள் இப்போது கருணை காட்டிட்டாரு, நல்லது இலக்கியா அப்படின்னு ஜானகி போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அடுத்த நாள் காலையில் நம்ம ரேவதி எப்போதும் போல் எஸ்எஸ்கே என்ன பண்ணுறான், அவன்கிட்ட தகவல் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து எஸ்எஸ்கே இந்த மூக்குத்தி ராஜா ஜெயிலுக்குள்ளே போனால் என்ன ஆனா ஏதானான்னு ஒன்றுமே தெரியல, அவனை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவும் இல்லை, என்ன ஆவா இருக்கும் அப்படின்னு எஸ்எஸ்கே யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு இருக்கும்போது எஸ்எஸ்கேவுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா மூக்குத்தி ராஜா தான். ஸோ மூக்குத்தி ராஜா கால் பண்ணுவோம் எஸ்எஸ்கேவனே, டேய் உன்னை ஃபோன் பண்ண சொல்லி நீ எவ்வளோ தானே சொல்லிட்டு இருக்காது, நீ உள்ளே போயிட்டு அந்த கௌதம கதையை முடிச்சுட்டு நீயே எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் இது வரைக்கும் நீ ஃபோன் பண்ணவே இல்லை. நானாக ஆள் வச்சு உள்ளே அனுப்பி அவன்கிட்ட ஃபோன் கொடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது, என்னடா பண்ணுற,
என்ன ஆச்சு நீ போன காரியம்? உன்னை கௌதமை கொல்ல சொல்லி தான் அனுப்புகிறேன். கௌதம் கதையை முடிச்சியா இல்லையா? இல்லை இன்னும் எவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்க சொல்லுடான்னு கேட்க முகுதேஜா அமைதியாக இருக்காரு. உடனே ஆல்ரெடி எஸ்எஸ்கே சொல்லி ஒருத்தவன் ஃபோன் எடுத்துகிட்டு யாருக்கும் தெரியாமல் உள்ளே போனான் இல்லையா? அவன் வந்து என்னண்ணே பேசிட்டீங்க சார்ட்ட அப்படின்னு சொல்ல எஸ்எஸ்கே உடனே டேய் முகுதேஜா என்னாச்சுரா பதில் பேசுகிறா. இல்லை சார் கொஞ்சம் பிரச்சனை இங்கே, அதான் இன்னும் முடிக்கல கௌதம் கதையை. டேய் என்னடா சொல்கிற? கௌதம் கதையை முடிக்க சொல்லி ஒன்று அனுப்பி எத்தனை நாள் ஆச்சு? பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குது முக்குத்தி, நீ சீக்கிரமே கௌதம் கதையை முடிச்சிடு. சரிங்க சார், அவன் கதையை முடிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்காதான், நான் அவன் கதையை முடிச்சு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு முகுதேஜா ஃபோன் வச்சுட்டாங்க. வச்சுட்டு பார்த்தா பக்கத்தில் கௌதம் நிற்கிறாரு. கௌதம் பார்த்து முகுதேஜா இங்கே பாருங்க சார், நீங்கள் யாருன்னு தெரியாது எனக்கு, ஆனால் உங்களை கொல்ல சொல்லி தான் நீங்கள் அனுப்புனாரு. நானும் உங்களுக்கு கொள்றதுக்காக தான் வந்தேன். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க விதமாக இதே ஜெயிலில் என் உயிரை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. அதனால் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது இனிமேல் என்னால் உங்கள் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. நீங்கள் நல்லவங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்ல அந்த ஜெயிலில் உடனே வந்து இங்கே போகிற முகுதேஜா நீ எத்தனையோ பேர் பார்த்துருக்கலாம், ஆனால் சாருமே நல்லவங்களை நீ பார்க்கவே முடியாது. சார் வெளியே இருந்தால் பல குடும்பத்தை வாழ வைப்பார். கஷ்டப்படுற குடும்பத்தை வாழ வைக்கிறதுல சார் மேலே ஒரு நல்லவர் நம்ம பார்க்கவே முடியாது. அப்படி நல்லவர் முகுதேஜா அவர் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிலர் சொல்ல சரிங்க சார், நான் தான் தெரியாதனமா யாரும் தெரியாமல் அவரை கொலை பண்ணி வந்துட்டேன். ஆனால் இப்போது அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன் சார். கண்டிப்பாக இனிமேல் என்னால் அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, என்னை நீங்கள் நம்பலாம் அப்படின்னு முகுதேஜா சொல்ல நம்ம கௌதமனே ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லவும் நன்றிலான்னு சொல்லாதீங்க சார், நான் தான் சொல்லிட்டேனே நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இங்கேன்னு இல்லை வெளியே வந்தால் கூட உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன உதவி வேணாலும் கேளுங்க சார், கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு முகுதேஜா சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். கௌதம் ஒன்று அப்படி நிற்கிறாரு. ஜெயிலர் ஒன்று என்ன சார் அப்படி என்ன பிரச்சனை? நார்மலாக இருங்க சார், அதான் உங்கள் ஒய்ஃப் இலக்கியார் சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பாக மேடம் இந்நேரத்துக்கு அந்த நாகு எங்கே இருக்கான்னு தேடி போயிருப்பாங்க சார். நீங்கள் சொல்ல வச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு இரும்பு உமனுங்கிறது எங்களுக்கு நல்லாவே புரியுது சார். நீங்கள் வேணால் பாருங்களேன், உங்கள் மனைவி இலக்கியா மேடம் இந்நேரத்துக்கு நாகு எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி நாகு கிட்டேருந்து உங்கள் தம்பி கார்த்தியை காப்பாற்றி இந்நேரத்துக்கு அந்த நாகுவையும் அவங்க கஸ்டடியில் எடுத்திருப்பாங்க. நாளைக்கு கோர்ட்டில் இந்த கேஸ் ஹீரிங் வரும்போது இலக்கியா மேடம் கண்டிப்பாக நாகுவை கொண்டு வந்து யாருக்கும் தெரியாமல் கோர்ட்டில் சப்மிட் பண்ண போகிறாங்க. அப்புறம் அந்த நாகு எல்லா உண்மையும் ஒத்துக்க போகிறான். ஆமாம் சார், கௌதம் ஸ்ரீனா கடத்தலை, எல்லாத்துக்கும் காரணம் எஸ்எஸ்கே தான். எஸ்எஸ்கே தான் திட்டம் போட்டு இப்படி பண்ண வச்சாரு, இதுக்கும் கௌதமுக்கு என் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவங்க கோர்ட்டில் சொல்ல போகிறாங்க. ஜட்ஜு பார்த்துட்டு உடனே சாரிப்பா உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் கைது பண்ணு சொல்லி உங்களை நல்லவர், உங்களுக்கு இதுக்கு தப்பு இல்லை மேலே அப்படின்னு சொல்லி வெளியே விட போகிறாங்க. அப்புறம் நீங்கள் எப்போதும் போல வீட்டுக்கு போக போகிறீங்க சார், அதனால் நிம்மதியாக இருங்க சார், கவலை விடுங்க சார் அப்படின்னு ஜெயிலர் சொல்கிறாரு. கௌதம் ஒன்னே கண்டிப்பாக சார், அதுக்காக நான் காத்துட்ருக்கேன். ஏன்னா என் தம்பி பாவம், எங்கள் அம்மா 2 பேரும் இறந்துட்டு இன்றைக்கி தவிச்சிட்டு இருப்பாங்க, எப்படா எங்களை பார்ப்போன்னு சொல்லி அவங்க இயங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காகவாச்சும் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நடக்கணும் சார். சார் கண்டிப்பாக நடக்கும் சார், நல்லவங்கள கடவுள் சோதிப்பார் சார், ஆனால் கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இவ்வளோ சோதனை வந்தாலும் கடைசி நேரத்தில் கடவுள் உங்களுக்குன்னு ஒரு வழியை காமிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அதுவும் உங்களை கொல்ல வந்த முகுதேஜா வழியாகவே உங்களுக்கு வழியை காமிச்சிருக்காரு. அப்படின்னா இது எல்லாமே கடவுளுடைய விளையாட்டு தான் சார். கண்டிப்பாக நீங்கள் வெளியே போகிற நேரம் வந்துச்சு சார், இந்த எல்லா விளையாட்டுக்கும் ஒரு முடிவு கிடச்சிச்சு, பயப்படாதீங்க சார், கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் வெளியே போயிடுவீங்க அப்படின்னு ஜெயிலில் சொல்லவும் கௌதம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு.